பெண் மாடலிங்க்கு தடை விதிக்கப்பட்ட இந்த ஒரு நேரத்துல வணக்கம் தமிழ் மக்களே, உங்க எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த நியூஸ் என்னன்னாக்கா, சீனாவுல பெண் மாடலிங்க்கு தடை விதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு பதிலா பெண் உள்ளாடைகள் விற்கப்படுவதற்காக ஆண் மாடலிங்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் முறையாக வந்திருந்தாக்கா நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதை அடுத்து இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பார்த்தா தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா தொற்றுக்கு முன்னாடி இருந்த சீனாவுக்கும் கொரோனாக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சீனாவுக்கும் இருக்கக்கூடிய நிறைய டிஃபரன்சியேஷன் இருக்கு. அதுலயே சில மர்மங்கள்லாம் இருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னாக்கா போலி பொருட்களை செஞ்சு அதை ஏற்றுமதி செய்யறதுல இருந்து பல சர்ச்சைகளுக்கு உள்ளான நிறைய மர்மங்கள் சீனாக்குள்ள இருக்கு. அதே சமயத்துல சீனா இப்போ பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவுமே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் டஃப் கொடுக்கிற விதமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இன்றி சீனாக்குள்ள சர்ச்சைகளுக்கும் பஞ்சம் இல்லாம தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த ஒரு நேரத்துல சீன அரசாங்கம் பெண் மாடலிங்க்கு தடை விதிச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு விவகாரம் உலகமே விவாதிக்கும் விஷயமா இருக்கு. பெண் மாடலிங்க்கு தடை, அதாவது சீனாவோட அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா, இந்த பெண் மாடலிங் அழகிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு இந்த பெண் உள்ளாடைகள்லாம் விளம்பரப்படுத்துவதையும் அதே நேரத்தில் அவங்கள வச்சு லைவ் ஸ்ட்ரீமிங் எடுத்து அந்த ஒரு பெண் உள்ளாடைகளை விற்பதையும் தடை விதிக்கப்பட்டிருக்காங்க. என்னதான் இந்த மாதிரி தடைகளை சீன அரசாங்கம் கொண்டு வந்திருந்தாலுமே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண் உள்ளாடைகளை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, ஆண் மாடலிங் எல்லாமே இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கூட்டு இந்த ஒரு பெண் உள்ளாடைகளை அணிவிச்சு அவங்க மூலியமா லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணி அந்த ஒரு விளம்பரத்தை சீனாக்குள்ள வெளியிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்கை ஏன் சீனா பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கனாக்கா, நியூயார்க் போஸ்ட் கூற்றின்படி எந்த ஒரு ஆபாசமான வீடியோக்களையுமே ஆன்லைன்ல அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. ஸோ அந்த ஒரு சட்டத்தின்படி எந்த ஒரு பெண் மாடலிங் அழகிகளுமே பெண் உள்ளாடைகளை போட்டுக்கிட்டு ஆபாசமா நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சீனா அரசாங்கம் தடை விதிக்கப்பட்டிருக்காங்க. சமயத்திலே சீனாவிலே லைவ் ஸ்ட்ரீமிங்ல இகாமாஸ் என்ற ஒரு வர்த்தகம் மிகப்பெரிய வர்த்தகம்னு சொல்றாங்க. சீனாவில் பெண் மாடலிங்க்கு தடை விதிக்கப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் ஆண் மாடலிங்க சில பேரை கூப்பிட்டு பெண் உள்ளாடைகளுக்காக அவங்கள விளம்பரத்தில் நடிக்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ இப்போ சீனாவில் டிக்டாக்ல ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. அப்படி வெளியான அந்த ஒரு பதிவானது சீனாவிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய பிரபலமாயிடுச்சு. அந்த ஒரு வீடியோ ரொம்ப பெரிய ட்ரெண்டிங் ஆன உடனே அந்த ஒரு வீடியோ கீழே நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்கள்லாம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு கருத்து என்னன்னாக்கா, பெண் மாடலிங்கே நடிச்சாலுமே பெண் உள்ளாடைகளுக்கு ஆண் மாடலிங்கை விட சிறப்பாக நடிச்சிருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டலா அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்திலே சீனாவிலேயே இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்ல இந்த இகாமாஸ் என்ற ஒரு வர்த்தகத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு வர்த்தகம் எதுக்காகனாக்கா, அதிகமாக அதில் ஃபோக்கஸ் பண்றது பெண் உள்ளாடைகளை விளம்பரப்படுத்துறதுக்காக தான் அந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்கே இருக்கு. ஸோ அந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்ல நிறைய பெண்கள் தான் ஒர்க் பண்றாங்கன்னே தெரிய வந்திருக்கு. இதுல சில பேர் சீனாக்குள்ள பெண்களுக்கு ஆதரவா சொல்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த செயல் மூலமா பெண்களுடைய வேலை வாய்ப்புகள்லாம் பறிக்கப்படுது. அதே நேரத்தில் பெண்களை முன்னேற விடாம பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பெண் தொழிலாளர்கள்லாம் இது மூலமா குறைய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சில பேர் குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருக்காங்க. ஆனாலுமே ஆண் மாடலிங் எல்லாம் சேர்ந்து எடுக்கப்பட்ட தி லைட் அண்ட் லக்ஸுரிஸ் பார்டர் ஆஃப் தி வைஃப் அண்ட் அடல்ட்ஸ் என்ற ஒரு தலைப்புல ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வீடியோ ரொம்ப பெரிய வைரலா இருக்கு. பட் இதுல ஒரு ஹாப்பியான விஷயம் என்னன்னாக்கா, சீனாவில் இருக்கவங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய இயக்குநர்கள் எல்லாருமே மோஸ்டா பெண்களாவே இருக்கிறாங்க. ஸோ இதனால பெண்களுக்கும் அங்க முக்கியத்துவம் தராங்கன்னு தெரிய வருது. பட் ஆனா சீனாவில் இந்த ஒரு நிலை எவ்வளவு நாள் நீடிக்கணும்னு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜிடி சுந்தரேசன். தேங்க்யூ.